தெலுங்கானா தேர்தல் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தெலுங்கானாவின் முன்னாள் ஆளுநர், அதாவது 2 மாசத்துக்கு முன்னாடி வரையும் ஆளுநர், இப்போது தென்சென்னையின் பாஜக வேட்பாளராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இங்கே தேர்தல் பரப்புரைக்காக வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களிடம் ஒரு சில கேள்விகள் இருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி இதே மாநிலத்தில் ஆளுநர், இன்னைக்கு அதே மாநிலத்தில் தேர்தல் பரப்புரை எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்குது. மக்கள் என்னை ஏற்றுக்கொள்கின்ற விதம் எனக்கு உண்மையிலேயே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. வெளியே போனாலும் சரி, கார்ல போயிட்டு இருந்தாலும் சரி, மன கவர்னர் தான் இப்பவும் சொல்றாங்க. ஒரு 4.5 ஆண்டு காலமாக ஒரு இன்னொரு மாநிலத்தில் இவ்வளவு ஒரு ஈடுபாடை ஏற்படுத்தியதில் எனக்கு மகிழ்ச்சி. அதற்கு எனக்கு செயல்பாடுகள் முக்கிய காரணம். தினம் தினம் மக்களை சந்திப்பது, மக்களுக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்வது, மக்களுக்கான நலத்திட்டங்களை முன்னெடுத்து செல்வது, ரெட் கிராஸோட வேலை, அதே மாதிரி இங்க பழங்குடியினர் கிராமத்தை தத்தெடுத்தது, அதுக்கப்புறம் ராஜ்பவன்ல அதிகப்படியான பொதுமக்களை சந்தித்தது, இவை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தந்து கொண்டு இருக்கிறது. அதே மக்களை நான் என்னோட கார்ல இந்த ஜீரோ டிராபிக் முழுசா டிராபிக்கை நிறுத்திடுவாங்க. ஆனா அதே இதுல மக்களா எனக்கு டிராபிக்ல பயணம் செல்றதும், மக்களோட மக்களாக இறங்கி அவர்களுக்கு ஓட்டு கேட்கறதும், அவர்களோட பழகுவதும் எனக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல அனுபவம். ஒரு யார் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்திருக்குமான்னு தெரியாது. அந்த அனுபவத்தை நான் இறைவன் கொடுத்த வரமாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆளுநர்கள் அரசியல் செய்யக்கூடாது, ஆனால் நீங்க அரசியலுக்கே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த விமர்சனம் இங்க தெலுங்கானா மாநிலத்துல களத்துக்கு போகும்பொழுது எதிரொலிக்காம இருக்குமா, இல்ல எதிரொலிக்குதா? எதிரொலிக்குது. பிஆர்எஸ் இன்னைக்கு அததான் சொல்றாங்க, நீங்க இன்னைக்கு தேர்தலுக்கு வந்திருக்கீங்க, அப்ப உள்ளுணர்வுல நீங்க பாஜக காரரா தானே இருந்திருக்கீங்க அப்படின்னு. நான் அதை மறுக்கிறேன். ஏன்னா அந்தந்த நேரத்துல நம்மலாம் பொது வாழ்க்கையில ஒரு 25 ஆண்டு காலம் இருப்பவர்கள், படித்தவர்கள். நான் ஒரு அரசியல் பின்புலத்தை சார்ந்தவள். ஒரு அரசியல்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஹெட்னா என்ன, பொலிட்டீஷியனா என்ன நமக்கு நல்லா தெரியும். நமக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நேரடியா அது அதன் பொறுப்பு உணர்ந்துதான் நான் செயல்பட்டு கொண்டு இருந்தேன். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது சத்தியம்னா அதான் சத்தியம், இது வேலைன்னா அதான் வேலை. என்னோட வாழ்க்கையை நான் அப்படிதான் முன்னெடுத்து செல்கிறேன். அதனால என்னை பொறுத்த மட்டும் நான் எந்த இடத்துலயுமே வரம்பை மீறியதும் கிடையாது. கட்சி தலைவராக இருக்கும் போதும் சரி, மற்ற எந்த வேலையும் சரி, அந்த வேலையும் அந்த வேலைக்குள்ளதான் நான் அப்படிதான் நான் நின்னேன். ஆனா அவர்களுக்கு முதல்ல இருந்தே ஒரு சந்தேகம், பாஜக தலைவரா இருந்தவர் எப்படி நேரடியா ஆளுநரா வர முடியும்ட்டு. நான் வருவதற்கு முன்னாலேயே அவங்க பத்திரிகையில கொடுத்திருந்தாங்க பிஆர்எஸ். அதுக்கப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் சிலது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் மக்களுக்காக, ஆனா அவங்க கட்சிக்காக நான் அதை செய்யறேன்னு எடுத்து கொண்டார்கள். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஏனென்றால் மக்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். நேற்று சில காலனிக்கு போறேன், நீங்க இத மாதிரி ஒரு கவர்னர் எங்களுக்கு வேணும், ஏன்னா ஆளும் கட்சி அவ்வளவு இல்லைன்னா நீங்க மட்டும் இல்லைன்னா அவங்க பல மக்கள் விரோத நடவடிக்கைகள் இன்னும் அதிகமாக ஈடுபட்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மகிழ்ச்சியாகவே இருந்தது. தெலுங்கானால ஒரு 17 கான்ஸ்டிடியூஷன்சியை வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். ஏற்கனவே ஒரு 4 எம்பி இருக்காங்க பாஜகவுக்கு. தேர்தல் பரப்புரை, பிரதமர் வருகிறார், அமித்ஷா வருகிறார், நிறைய தமிழகத்தில் எப்படி இருந்ததோ அதே போலதான் இங்கே சுற்றுப்பயணங்கள் கடந்த 3 மாசமாவே பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் களம் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? கலகலப்பாக இருக்கிறது, வெற்றிக்களமாகவும் இருக்கிறது. எனக்கு ஏற்கனவே 4 இடங்களை பெற்றிருக்கிறோம். அப்பவே முதலமைச்சரோட மகளையே பாரதிய ஜனதா கட்சி எம்பி தான் தோற்கடித்தார்கள். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ இந்தாள் முதலமைச்சரையும் முன்னாள் முதலமைச்சரையும் தோற்கடித்தவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு தொண்டர், ஒரு சாமானிய உறுப்பினர். அப்ப மக்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்க ஆரம்பித்து விட்டார்கள். உதாரணத்திற்கு ஏற்கனவே நாங்க 2 தான் வைத்திருந்தோம், அப்புறம் 8 இடங்கள். ஒரு 25 இடங்கள்ல 2வது இடம் முதல் இடத்துக்கும் 2வது இடத்துக்கும் மிக குறைந்த எண்ணிக்கையில தான் வாக்கு சதவீதம் இருந்தது. ஏறக்குறைய 4% இருந்து 16% மாற்றி இருக்கிறோம் வாக்கு சதவீதத்தை. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் மாநில தேர்தல். அப்போ இப்ப உள்ள தேர்தல் மரியாதைக்குரிய பிரதமர் மீது அபரிதமான நம்பிக்கை மக்கள் வைத்திருக்கிறார்கள். அவரோட ரோட் ஷோ எல்லாம், அவரோட மீட்டிங் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா அபரிதமான எண்ணிக்கையில் மக்கள் வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பிஆர்எஸ் ஓட்டு போட்டா யாரு பிரதம மந்திரி தெரியாது, காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டா யார் பிரதம மந்திரி தெரியாது. ஆனா அதே நேரத்தில் பிஜேபிக்கு ஓட்டு போட்டா மோடி அவர்கள் தான் பிரதமர் என்பதை மக்கள் நன்றாக உணர்ந்து இருக்கிறார்கள். நான் என்னோட வாக்கிலே நான் கேட்கும்போது இதே தான் கேட்டே ஓட்டு கேட்கிறேன். பிஆர்எஸ்க்கு ఓటు వేసినా ఎవరు ప్రధాని తెలియదు, కాంగ్రెస్కు ఓటు వేసినా ఎవరు ప్రధాని తెలియదు, అదే విధంగా బీజేపీకి ఓటు వేసినా ఎవరు ప్రధాని, స్ట్రాంగ్ பிரதமர் பிரதானி மோடிஜி. ஸோ இதுதான் எங்களோட கோர் ஒரு பிரச்சாரமா இருக்குது.
இப்ப மக்கள் அதை வந்து ரசிக்கிறார்கள். உண்மையிலேயே மோடிஜி வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நிறைய இடங்கள் இங்க கிடைக்கும், நிறைய மத்திய அமைச்சர்கள் வருவார்கள். ஆக இத்தகைய ஒரு நல்ல நிலைமை இந்த மாநிலத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாநிலம் பிரிந்து வந்ததே. இந்த மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும். ஆனா பிஆர்எஸ் 10 ஆண்டுகள் அதை கொடுக்கல. அது கொடுக்க முடியுதுன்னா பிஜேபியால் தான் கொடுக்க முடியும் என்று மக்கள் அழுத்தமாக நம்புகிறார்கள். பிரைம் மினிஸ்டருடைய சமீப காலத்து பரப்புரை, காங்கிரஸ் அட்டாக் பண்ணி பேசுறது, சிறுபான்மையினருக்கு இந்துக்களுடைய சொத்துக்களை பகிர்ந்தளிச்சு கொடுப்பதற்கான வழிமுறைகள்லாம் அவங்க தேர்தல் அறிக்கைன்னு சொல்வது, அப்படி இருக்க சூழ்நிலையில அதிகமான ஓட் பேங்க் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தெலுங்கானாவா பார்க்கப்படுது. இங்க அப்போ தாக்கம் ஏற்படாதா? வெற்றி வாய்ப்புல நேரோவா இருக்கும், பிஜேபிக்கு தான் வெற்றி வரும் அப்படின்றத எப்படி பார்க்க? இல்ல, பிஜேபிக்கு தான். ஏன்னா இந்த பகுதி மக்கள் ரசாகார்ஸ் என்ற தீவிரவாதிகளால் மிகுந்த பாதிப்படைந்த ஒரு மாநிலம் இந்த மாநிலம். 1947 நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடைக்கும் போது கூட, அந்த சுதந்திர தின அன்னைக்கு கூட பல பேரை நிர்வாணப்படுத்தி அவர்களை வந்து கொடுமைப்படுத்தி எல்லாம் பண்ணியிருக்காங்க ரசாக்கார்கள். ஆக இந்த ரசாக்கார்களை பற்றிய அவர்களின் பின்புலத்தை உள்ளவர்கள் தான் இங்க பல பேர் இருக்கிறாங்க. சோ அவர்களை சார்ந்தவர்கள் இன்னும் நம்மை கொடுமைப்படுத்திவிடக் கூடாது என்ற எண்ணம் மக்களிடமும் இருக்கிறது, அரசியல்வாதிகளிடம் இருக்கிறது. அதனால இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த இடஒதுக்கீடை பத்தி சொல்லும் போது, பிற்படுத்தப்பட்டவர் SC ST இடஒதுக்கீடு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் என்று கொடுக்கும் பொழுது அவர்களுக்கான இடஒதுக்கீடு குறைகிறது. ஆக இதை யாருமே சிந்திக்கிறது இல்ல. ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 15 பாயிண்ட் PM ப்ரோக்ராம்னு ஒன்னு போட்டிருக்காங்க. அது நான் புதுச்சேரி ஆளுநர் அதனால பிளாக்ஷிப் ப்ரோக்ராம்னால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால எனக்கு நல்லா தெரியும். ஆக வேற எந்த பிரதமரும் சிறுபான்மையினரை உயர்த்துவதற்கு இப்படிப்பட்ட ப்ரோக்ராம் போடல. அந்த ப்ரோக்ராம்ல 11 லட்சம் இஸ்லாமிய இளைஞர்கள், சிறுபான்மை இளைஞர்கள், பெண்கள், அவங்க வந்து அதுல ட்ரைனிங் எடுத்து 4.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் பிரதமர் அவர்கள். ஆக அவர் வந்து அவர்களை வாக்கு வங்கியாக பார்க்கவில்லை. அவர் நிச்சயமாக அவர்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். உதாரணத்திற்கு முத்தலாக், பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க. நம்ம ஹஜ் யாத்திரைக்கு பெண்கள் போக முடியாது தனியா என்ற நிலையை மாற்றியவர் பிரதமர் அவர்கள். அலிகார் யூனிவர்சிட்டி போன்ற யூனிவர்சிட்டியில பெண் விசி வந்திருக்காங்கன்னா, அதுக்கு இஸ்லாமிய விசி வந்திருக்காங்கன்னா அதுக்கும் காரணம் பிரதமர் அவர்கள். ஆக காங்கிரஸ் இப்படிப்பட்ட எந்த சாதனையும் சொல்லவே முடியாது. காங்கிரஸ் சிறுபான்மையை ஒரு ஓட்டு வங்கியாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை முன்னேற்றுவதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருக்கிறார். அது இஸ்லாமிய மக்களும் தெரிந்திருக்கிறார்கள். ஆனா இது வேறு விதமாக அரசியல் கட்சிகள் இந்த பாகுபாடை கொண்டு வரக்கூடாது என்பதை தான் பிரதமர் சொல்கிறார் தவிர மக்களிடம் பாகுபாடு என்பது இல்லவே இல்லை என்பதை அவர் நன்றாக உணர்ந்திருக்கிறார். பிரதமருடைய பேச்சுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் நீதிமன்றத்தையும் நாடி இருக்கிறத பாக்குறோம். எப்படி இதுக்கு தமிழக பாஜக இல்ல உங்களுடைய விளக்கம் என்ன? இல்ல, அவங்க நீதிமன்றம் நாடக்கூடிய அளவிற்கு பிரதமர் ஒன்று பிரிவினைவாதத்தை நிச்சயமா பேசவே இல்லை. அவர் யதார்த்தமான சூழ்நிலையை தான் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன திருப்பி திருப்பி சொல்றாருன்னா, இவர்களின் மதவாத அரசியல். இன்னைக்கு சொல்ல போனா பிஜேபி மதவாத அரசியல்னு சொல்றாங்க. ஆனா காங்கிரஸோட செய்தி தொடர்பர் ராதிகா கரே என்றவங்க ராமர் கோயிலுக்கு போனதுனால இப்ப அவங்க மேல் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இன்னொன்று, நாங்க ஆட்சிக்கு வந்த ராமர் கோயில வந்து நாங்க பூட்டு போடணுமா வேணாமான்ற நிலையில சிந்திக்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. ஆக இது எப்படி சரியாக இருக்கும்? ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு நீங்க பிரிவினைவாதத்தை அதிகமாக விதைப்பவர்கள். இன்னும் சொல்ல போனா அவர் நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார். நீதிமன்றத்துல இவங்க யார் பொய் பிரச்சாரம் செய்யறார்? தொடர்ந்து SC ST பேக்வர்ட் பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடை பிஜேபி நீக்கிவிடும் என்று தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமரும் சரி, உள்துறை அமைச்சரும் சரி, மத்திய உள்துறை அமைச்சரும் சரி, ஏன் RSS அஜெண்டான்னு இது சொல்றாங்க. RSS தலைவர் கூட இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். எங்களுக்கு வந்து நிச்சயமாக இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி இங்கே உள்ள முதலமைச்சர் வாஜ்பாய் இடஒதுக்கீடை எடுக்க வேண்டும் என்று நினைத்தார். நேற்று கூட நான் பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னேன், 2021 டிசம்பர் 19 அவர் 2000 அவர் எடுக்கணும்னு நினைச்சாருன்னு சொன்னார். ஆனா நேற்று நான் பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னேன், 2021 டிசம்பர் 19 அனைத்து தரப்பு மக்களிடம் பேசும்பொழுது வாஜ்பாய்ஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, நியர் ஃபியூச்சர்ல என்னைக்குமே ரிசர்வேஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வராது. ஏன்னா 100 மாவட்டங்கள்ல இஸ்லாமிய பெண்களின் கல்வி சதவீதம் 10% இருக்குன்னு 2001 பேசியிருக்காரு. அதனால குறிப்பு எப்பவுமே எடுக்க வேண்டி வராது, இவங்களெல்லாம் முன்னேற்ற வேண்டும் என்று. அவங்க பின்தங்கி இருந்ததற்கு யார் காரணம்? 50 ஆண்டு காலமாக ஆண்ட காங்கிரஸ் கட்சி அவங்களை முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கல. ஆனா பாரத பிரதமரும் சரி, இன்னொன்னு மண்டல் கமிஷன் கொண்டு வந்தது யாரு? மொரார்ஜி தேசாய் அவர்களோட ஆட்சி காலத்துல.
அப்ப எதுக்குமே அந்த ரிசர்வேஷனை எதிர்த்து பாராளுமன்றத்தில் பேசியது காங்கிரஸ். ஜாதி ரீதியாக ரிசர்வேஷன் இருக்க முடியாது என்று சொன்னவர்கள். இன்னொன்னு, அவங்க 1979 தான் மண்டல் கமிஷனே அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னால வரைக்கும் காங்கிரஸ் தான் வந்தாங்க. அப்ப எப்பாச்சும் அவங்க ரிசர்வேஷனை பத்தி சிந்திச்சாங்களா? ஆக ரிசர்வேஷனுக்கு வித்துட்டதே பாரதிய ஜனதா கட்சி தான். அப்படி இருக்கும்போது அப்ப இந்த இமோஷனல் இஷ்யூ, ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே நேரடியா வாக்கு கேட்க முடியாது, அதனால இப்படி பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். அதனால உயர்நீதிமன்றத்தில் இந்த பொய் பிரச்சாரங்கள் தான் வெளிப்படுமே தவிர வேறு ஒன்று வெளிப்பட போவதில்லை. மிக்க நன்றி. தெலுங்கானா பிரச்சாரத்தை தொடர்ந்து மேற்கொள்ள இருக்கிறார்கள் அவர்களும் கூட. இந்த தேர்தல் களம் அடுத்த ஒரு 4-5 நாட்கள் ரொம்ப பரபரப்பாக இந்த பரப்புரையில் இருக்க போகிறது. அதன் பின்னர் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய தேதியாக 13ஆம் தேதி திங்கட்கிழமை அமைந்திருக்கிறது தெலுங்கானா மக்களுக்கு. அன்று தீர்ப்பு எழுதும் தேதியாக இருக்க போகிறது. முடிவுகள் 4ஆம் தேதி வரப்போகிறது. உங்களுடைய வருகைக்கும் பல்வேறு கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. ஒளிப்பதிவாளர் சேகருடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.